ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வந்து கமாடிட்டி செக்மெண்ட்டில் வந்து எனக்கு நேச்சுரல் கேஸ் வந்து கீழே தான் இறங்குவோம் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பேஸ்ட் ஆன் மை அனாலிசிஸ் எனக்கு நேச்சுரல் கேஸ் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் வந்து நல்லாவே வந்து நேச்சுரல் கேஸ் வந்து கீழே இறங்கியிருந்தான். ஸோ நேச்சுரல் கேஸ் நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் போயிடலாம். ஸோ எனக்கு கீழே இறங்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்துருந்தேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் 11 o'clock கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லாவே கீழே இறங்கியிருந்தான். 286.9ல இருந்தவன் 285.3 கிட்டத்தட்ட ஒரு 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 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 1.5 ரூபாய்க்கு மேலேயே வந்து கீழே இறங்கியிருக்கான் அவன். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஸோ அவன் நல்லாவே வந்து கீழே இறங்கியிருந்தான். அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம இப்போ ஜிங்க் வந்து பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஜிங்க் பார்த்தேன். கீழே இறங்கணும் இல்லையா? ஸோ ஜிங்க் வந்து எனக்கு என்னமோ வந்து ஜிங்க் வந்து எனக்கு மேலே போவான் அப்படிங்கிறது வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஜிங்கோடது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிங்கோட ஜனவரி எக்ஸ்பைரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கான். பட் இதை வச்சு அவன் அடுத்து மேலே போவான் அப்படிங்கிறத வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஒரே நிமிஷம், நெட் ஸ்லோவாக இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் பேஜை. Okay, sorry, because something is wrong with okay, so I think we are back. So அதான் மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படிங்கிறது தான் வந்து நான் எதிர்பார்க்குறேன் ஜிங்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நேச்சுரல் கேஸ் கீழே இறங்கும்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நல்லாவே கீழே இறங்கிட்டான். ஸோ இப்போ நான் நேச்சுரல் கேஸில் வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது நான் இப்போ என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரிஸ்க். ஏன்னா நான் எதிர்பார்க்குற அந்த 1.5 ரூபாய்க்கு மேலே அவன் கீழே இறங்கிட்டான். ஸோ அதனால் இப்போ நான் வந்து என்ட்ரி நேச்சுரல் கேஸில் உள்ளே போக மாட்டேன். பட் நான் வந்து ஜிங்க்ல உள்ளே போகலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஜிங்கோட என்ட்ரி எடுக்கலான்னு பார்க்குறேன். அண்ட் கிவன் ஜிங்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிங்கோட மார்ஜின் வந்து 1,50,000 57,000 தேவைப்படுறதுனால வந்து என்னோட கரண்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 1.67 தான் இருக்கு. அதனால நான் வந்து ஜிங்க்ல பண்ணல, ஜிங்க் மினில பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ ஜிங்க் மினியோட இது பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து மூவ்மெண்ட் வந்து மேலே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான் மூவ்மெண்ட்டு. ஸோ அதனால் இப்போவுமே மார்க்கெட் வந்து மேலே தான் மூவ்மெண்ட் கொடுப்பான், இன்னும் கொஞ்சம் மேலே போவான் அப்படிங்கிறது தான் பார்க்குறேன். நான் டே கேண்டில் பார்த்தாலுமே எனக்கு வந்து அப்படி தான் தோணுது. மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே நோக்கி போவான், ஏன்னா நல்லாவே வந்து டிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் மேலே நோக்கி போவான் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன்ஸில் நான் வந்து ஜிங்க் மினி வாங்கலான்னு பார்க்குறேன். என்ன ரீசனுக்காக நான் மினி வாங்குறேன் அப்படின்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் மார்ஜின். ஸோ இதோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா வெறும் 31,480 ரூபா இருந்தால் போதும். அண்ட் இது வந்து டாக்ஸஸ். ஸோ நம்ம வந்து எவ்வளோ ப்ரோக்கரேஜ் பே பண்ண போகிறோம், அப்புறம் மற்ற டாக்ஸஸ்லாம் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இது வந்து எனக்கு கம்மி மார்ஜினாக இருக்கிறதுனால வந்து நான் இதை எடுக்கிறேன். இதே நான் ஜிங்க் வாங்கணும், ஆக்சுவலாக நான் ஜிங்க் தான் வாங்கியிருப்பேன். பட் கிவன் சுச்சுவேஷன்ஸ் வந்து எனக்கு ஜிங்க் வந்து மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நெக் டு நெக் இருக்கிறதுனால வந்து நான் ஜிங்க் எடுக்கலை. நான் அதனால வந்து ஜிங்க் மினி நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஜிங்க் மினியில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ப்ரைஸ் 278.4K நான் வாங்கிடலான்னு பார்க்குறேன். ஆமாம், ஸோ 278.4K வந்து நான் பை பண்ணிடுறேன். பட் ஆனால் எனக்கு பை ஆகுமான்னு தெரியல. எனக்கு ஈவன் தோ ப்ரைஸ் எனக்கு இங்கே தான் என்னதான் வந்து எல்டிபி லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் 278.4ன்னு காமிச்சாலும் ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் மேலே தான் போயிட்டு இருக்கான் ப்ரைஸு. ஸோ நம்ம பார்ப்போம் மார்க்கெட் வந்து கீழே வந்து நம்மளோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அலுமினியமும் பார்த்தீங்கன்னா எனக்கு அட் த சேம் டைம் எனக்கு அலுமினியம் வந்து எனக்கு கீழே போகும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் மண்டே அன்னைக்கு ஒருவேளை மார்க்கெட் வந்து மேலே போகுமோ அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. எனக்கு அலுமினியம் வந்து கீழே போகுமா மேலே போகுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே நான் இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே போகும், லைட்டாக டிப் கொடுப்பான் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அட் த சேம் டைம் எனக்கு வந்து டே கேண்டில் பார்க்கும்போது வந்து எனக்கு மார்க்கெட் வந்து மேலே போகுமோ அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது எனக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து கீழே இறங்கியிருக்கான். ஸோ லைட்டாக கொஞ்சம் ஏற்றி விட்டு அப்புறம் திரும்ப கீழே இறக்குவானோ அப்படிங்கிற தாட்டும் எனக்கு இருக்குது. ஸோ அலுமினியம் வந்து எனக்கு மிக்சர்டு தாட்ஸ் இருக்கிறதுனால மிக்சர்டா, ஏன்னா 15 மினிட்ஸ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு அனாலிசிஸ் ஒரு செட் ஆஃப் திங்ஸ் கொடுக்குது, அது வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. பட் அதே நான் டே கேண்டில் பார்க்கும்போது எனக்கு அலுமினியம் வந்து எனக்கு
மேலே போகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதனால் நான் வந்து அலுமினியம் எடுக்கல. அண்ட் அட் த சேம் டைம் நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவன் இறங்கிட்டான். ஸோ இந்த 11 o'clock கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு 1.5 ரூபா கிட்ட கீழே இறங்கிட்டான். ஸோ அதனால நான் வந்து இது உள்ளுக்குள்ளேயும் போகிறது இப்போ எனக்கு ரிஸ்க்குன்னு தோன்றதுனால நான் வந்து இது உள்ளுக்குள்ளேயும் இப்போ போகல. நான் இருக்கிறது ஒன்னே ஒன்று மட்டும்தான் ஜிங்க்கு. ஜிங்க்கும் வந்து எனக்கு வந்து நார்மல் ஜிங்க் என்னால் எடுக்க முடியாததுனால வந்து இப்போ நான் ஆக்சுவல் ஜிங்க் மினி எடுத்திருக்கேன். ஜிங்க் மினியில் நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக அது 40 பைசையில் வந்து நான் வாங்கியிருக்க வேண்டியது. ஸோ ப்ரைஸ் வந்து திடீர்னு வந்து 40ல் தான் காமிச்சிக்கிட்டு இருந்தான். பட் திடீர்னு என்னான்னு தெரியல, அவன் நல்லாவே வந்து ஒரு 20 பைசா மேலே போயிட்டான். பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட், இல்லாட்டினா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இப்போதைக்கு அது ஓப்பன் ஆர்டரில் இருக்கிறதுனால வந்து இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஒருவேளை எந்த ஓப்பன் ஆர்டர்ஸ் எதுவுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாததுனால வந்து அது ஓப்பன் ஆர்டர்ஸ் வில் கெட் கேன்சல்டு. அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிருந்தாலும் நமக்கு அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு 10-20 இல்லை ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் நடக்குதா இல்லையா அப்படின்னு. இந்த ப்ரைஸ்க்கு அவன் கீழே வந்து நமக்கு பை பண்ணுறானா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் மோரோவர் வந்து ஜிங்க் மினிக்கு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளவு 1 ரூபி டிஃப்ரென்ஸுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு 1000 ருபீஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஜிங்க் பண்ணும்போது வந்து உங்களுக்கு 5000 ருபீஸ் கிடைக்கும் 1 ரூபி ப்ராஃபிட்டுக்கு, 1 ரூபி டிஃபரன்ஸுக்கு. அதே நீங்கள் ஜிங்க் மினி பார்த்தீங்கன்னா வந்து அந்த 1 ரூபிக்கு வந்து 1000 ருபீஸ்க்கு நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால வந்து நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் என்னமோ அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. பட் அட்லீஸ்ட் நமக்கு வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்த மாதிரியாச்சும் இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக நான் வந்து என்ட்ரியே எடுக்கிறேன். நான் பார்ப்போம். இப்போ வரைக்கும் வந்து எனக்கு மார்க்கெட் கீழே இறங்குற மாதிரி தெரியல. அந்த 20 பைசே இன்னும் கொஞ்சம் மேலே தான் போய்கிட்டே இருக்கான் மார்க்கெட்டு. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட். ஆஸ் யூஷுவல் நான் அந்த 30-35 பைசே டிஃப்ரென்ஸில் நான் வச்சுட்டு வெளியில் வந்துடுவேன். அப்படி ஒருவேளை எனக்கு மார்க்கெட் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். நம்ம மண்டே அன்னைக்கு அலுமினியம் தான் நான் மோஸ்ட்லி எடுப்பேன் மண்டே அன்னைக்கு எனக்கு. ஏன்னா மண்டே அன்னைக்கு என்னமோ எனக்கு புல்லிஷாக இருக்குமோன்னு தான் எனக்கு அலுமினியம் தோணுது. ஸோ அதனால பார்ப்போம், நம்ம வந்து அலுமினியம் ட்ரேட் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம் மண்டே அன்னைக்கு மார்னிங். இன்னைக்கு வந்து ஜிங்க் எக்ஸிக்யூட் ஆச்சு, ஒருவேளை இந்த ஓப்பன் ஆர்டர் பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா நான் 30 பைசே டிஃபரன்ஸில் வச்சுட்டு நான் வெளியில் வந்துடுவேன். அப்படி ஒருவேளை எனக்கு அது எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா அந்த ட்ரேட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கண்டிப்பாக நான் அவ்வளோ சீக்கிரம் நான் ஆன்சர் பண்ணுறேன். And as usual, thanks for watching my videos and supporting me, friends.